அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் யோகி பாபு கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கும் ஜோரா கையை தட்டுங்கள் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வினிஸ் மில்லினியம் இயக்கியிருக்கிறாரு. யோகி பாபுவுடன் இணைந்து சாந்தி ராவ், ஹரிஸ் பெராடி, ஜாகிர் அலிகான் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான மேஜிக் கலைஞரின் மகன் யோகி பாபு. அப்பா இறந்த பிறகு யோகி பாபு மேஜிக் கலைஞராகி விடுகின்றார். அவரால் அந்த தொழிலில் பிரகாசிக்க முடியவில்லை. மக்கள் அவரின் மேஜிக் பிடிக்காமல் விமர்சிக்கிறார்கள். இந்த நிலையில் யோகி பாபுவின் மேஜிக்கால் ஒரு குழந்தை பாதிக்கப்படுகின்றது. இதையடுத்து யோகி பாபுவை போலீசார் அழைத்து சென்று அடிக்கிறார்கள். அதன் பிறகு ரவுடி கும்பல் ஒன்று யோகி பாபுவின் கையை வெட்ட அவரால் மேஜிக் செய்ய முடியாமல் போகின்றது. அந்த நேரத்தில் யோகி பாபுவுக்கு நெருக்கமான சிறுமியை அந்த கும்பல் கொலை செய்து விடுகிறார்கள். இதையடுத்து தன் மேஜிக் திறமையை வைத்து அந்த கும்பலில் உள்ளவர்களை யோகி பாபு எப்படி கொலை செய்கிறார், முடிவில் போலீசில் சிக்கினாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. யோகி பாபு மேஜிக் கலைஞராக நன்றாக நடித்திருக்கின்றார். ஹீரோயின் சாந்தி ராவ் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். ஹரிஸ் பெராடி, ஜாகிர் அலிகான் என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். மது அம்பாட்டின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். எஸ்.என். அருணகிரியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் வினிஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். இயக்குனருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.